அல்வா மாதிரி தான் இருக்குது பட்டு. சரி அம்மா கிஸ் கூட. அம்மா ஹக் பண்ணு. எப்படி சாப்பிடுவா? எப்படி சாப்பிடுவா? எப்படி குளிப்ப? என்ன தேய்ச்சி குளிப்பியா? பல்லு எப்படி வலுக்குவா? சரி சரி. எல்லாம் தெரியும் இவருக்கு. என்னப்பா அஞ்சாச்சா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து அம்மா தான் வந்து ரெசிபி ஒன்று சொன்னாங்க. மாங்காய் பச்சடியாம்மா பச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், வெல்லம் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அம்மா என்ன சொன்னாங்க, சக்கரை போட்டு பண்ணலான்ட்டு. எனக்கு வந்து வெல்லம் போட்டு தான் மாங்காய் பச்சடி பண்ண பிடிக்கும். இப்போ நம்ம வந்து மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து மாங்காய் சீசன் இல்லையா? மாங்காய் சீசன்னாலே ஏதாவது மாங்காய் வந்து அடிக்கடி நம்ம சாம்பாரில் போட்டு சாப்பிட்றது, அப்புறம் மாங்காய் ஊறுகாய், அப்புறம் இந்த மாங்காயில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி சாப்பிட்ருவோம். ஆல்ரெடி வந்து அடிக்கடி மாங்காய் துவையல் நாங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கோம். நேற்று கூட பண்ணோம். இப்போ வந்து இந்த மாங்காய் சீசனில் எல்லாருக்கும் வந்து உடம்பும் வேற சரியில்லை. உடம்பும் சரியில்லை. மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். ஏன் பண்ண போகிறோன்னா வந்து ஒரு 1 வீக்காகவே ஃபீவராக இருக்குது. அப்படியே கண்டினியூவாக பட்டுக்கு ஒரு 1 வீக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 நாள் அப்படிக்கிட்ட உடம்பு டயர்டாக அப்படியே ஃபீவர் வந்துச்சு போச்சு. அப்புறம் ஃபீவர் வந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓகே. அப்புறம் அம்மாவுக்கு மூட்டு வலி, அப்படியே ஃபேமிலி ஃபுல்லாக ஒரே ஃபீவராக அப்படியே இருக்கிறதுனால வாயிலாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி கசப்பாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால மாங்காய் எப்படின்னா புளிப்பாகவும் இருக்கணும், சேம் டைம் காரமாகவும் இருக்கணும் சொல்லிட்டு மாங்காய் பச்சடி பண்ணலாம் பிளான் பண்ணி தான் ஒரு 4-5 மாங்காய் எடுத்து அம்மாவை கட் பண்ண சொல்லிட்டேன். கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வட்சன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஆயா கட் பண்ணி கூட இவர் எடுத்து எரிச்சிட்டு இருக்காரா. அவங்க பாரு அள்ளி வைக்கிறாரா கீழே. ஸோ மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இவர் இப்படி எது மாதிரி எது சொல்லுவாங்க, என்னது மயானக்குள்ள இப்படி பண்ணுவாங்களே, இது மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கா? வச்சனுக்கு வந்து மாம்பழம் மாங்காய்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஆனால் நாங்கள் அவ்வளோ அவனுக்கு கண்ணில் காமிக்கல. மாம்பழமாக இருக்கட்டும் மாங்காவாக இருக்கட்டும், எப்பயாச்சும் லைட்டாக ஒரு பீஸ் அவ்வளோதான். மழை இல்லை, அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல். எங்களை மாதிரியே மாம்பழம், பலாப்பழம், தர்பூசணி இதெல்லாம் வந்து அவன் விரும்பி சாப்பிட்றான். ஃபர்ஸ்ட் டைமாக வச்சனுக்கு வந்து மாங்காய் பச்சடி பண்ணி காமிக்கவும் போகிறோம், அவனுக்கு வந்து கொடுக்கவும் போகிறோம். நாங்கள் இது வரைக்கும் வந்து மாங்காய் பச்சடிலாம் பண்ணி வச்சனுக்கு வந்து கொடுத்ததில்லை. வந்ததுலேருந்தே பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் பண்ண போகிறோம். அந்த டேஸ்ட் அவனுக்கு எப்படி பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைமாக மாங்காய் பச்சடி வந்து நாங்கள் பண்ண போகிறோம். அவனுக்கு அது வந்து பிடிச்சிச்சுன்னா சாப்பிடுவான், பிடிக்கலன்னா இதுக்கப்புறம் அது கிட்டே வரமாட்டான் மாங்காய் பச்சடி கிட்டே. ஆனால் எங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது அடிக்கடி அம்மா கிட்டலாம் கேட்டு செய்ய சொல்லி வற்புறுத்தி செய்ய சொல்லிலாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். காலேஜ் படிக்கலாம் மாங்காய் சீசனே முடிச்சிடும். கடையில் போயிட்டு காசு கொடுத்து அந்த மாங்காய் வாங்கிட்டு வந்து செஞ்சா ஒன்று சொல்லிட்டு வீட்டில் அனுப்பி முடிப்பேன். வச்சனே நீ போதும், நீ அரைச்சி கொடு. இங்கே பாருங்க, அம்மா வந்து பேசின கேப்பில் அழகாக அரிஞ்சு கட் பண்ணி வச்சுட்டாங்க. அரியாமணியில் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் கத்தியில் பண்ண மாதிரி அழகாக ஷேப்பாக பண்ணியிருக்காங்க. இது வந்து தோலோட தான் இருக்குது. எவ்வளோ தூரம் இங்கே பாரு கீழே ஃபுல்லாக. இப்போ இது என்ன பண்ணோம், ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு தோல் வந்து ஏன் எடுத்து சொல்லணும்னா வெந்துடும் இது. ஏன்னா இது பிஞ்சி மாங்காய் தானம்மா, இது வந்து நைஸாக இருக்குது, ரொம்ப உறுதியாக இல்லை மாங்காய். நைஸாக இருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். இது ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஒரு மாதிரி எப்படின்னா கரையாத மாங்காய்லாம் இருக்கும் இல்லையா, கல் மாதிரி, அதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. இது வந்து பிஞ்சி மாங்கான்றதுனால நம்ம வந்து தோலோட போட்டு டக்குன்னு வெந்துடும். வெந்ததும் குழப்பம்னு ஆகிடும் இல்லையா. அப்படியே நம்ம வந்து தித்திப்புக்கு வெல்லம் போட்டு அப்படியே காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் இருக்கு இல்லையா, காஞ்சி மிளகாய் அப்படியே தாளிச்சு விட்டு அப்படியே சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். இப்போ அதான் பண்ண போகிறேன். போட்டா அவ்வளோதான், அரிஞ்சு வச்சுட்டாங்க. இது அப்படியே 5 மினிட்ஸில் அப்படியே டக்கு பண்ணலாம். ஆனால் இது
வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஐ மீன் ஒரு 5 மினிட்ஸ். மற்றபடி அதில் தித்திப்பு போட்டு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப அப்படியே மெனக்கெடுத்து செய்கிற வேலைலாம் இல்லை. இது டக்குன்னு உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா மாங்காய் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். என்னடா இது மாங்காய்லாம் சாப்பிட்றா ஏதோ அப்படிலாம் நடிச்சிடாதீங்க, நடிப்பீங்க வீடியோவில். அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன இது போட்டு மாங்காய் சாப்பிடுதோ அப்படியா அப்படிலாம் எதுவும் நடிக்காதீங்க. இது சும்மா வந்து வாய் கசப்பாக இருக்கு இல்லையா, ஃபீவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாயெல்லாம் நல்லா இல்லை, அதுக்காக மட்டுமே தான் இது செய்கிறோம், மற்றபடி வேறு இல்லை. இது பேர் என்னது? இது பேர் என்னது? மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி அல்வாவா? என்னன்னே தெரியல. அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் பகோடான்ட்டு எதை பண்ணிச்சு, போண்டாவா மாறிடுச்சு. இது எப்படி வரும் பார்ப்போம். படாதரா தட்டுல இருக்கும். வாரி இருக்காதரா, அள்ளி போடு தட்டுல. தட்டுல அள்ளி போடு. தட்டுல அத்தே நானு ஆயா ஆயா பச்சார் என்ன அடங்க மாட்டியா? அடி உனக்கு சொல்ற பேச்சு கேட்கலனா. ஓய் இங்க பாரா, எப்படி சாப்பிடுவா? எப்படி சாப்பிடுவா? எப்படி குளிப்ப? என்ன தேய்ச்சி குளிப்பியா? பல்லு எப்படி வலுக்குவா? சரி சரி. எல்லாம் தெரியும் இவருக்கு. என்னப்பா அஞ்சாச்சா? எல்லாத்தையும் போடு, ஒண்ணு விடக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து பிளேட்ல போடணும். இன்னும் ஒண்ணுன்னா அதுடா அள்ளி கீழே போடுக்குள்ள குத்து குத்து அள்ளி போட்டா பிளேட்ல போடு, குத்து குத்து அள்ளி போடு. வாரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். அம்மா வாரி போடுங்க, அடிச்சிருவா நான். போடு. மயக்கிறதே இல்லை கொஞ்சமே, சிரிச்சு சிரிச்சு மயக்கிறது எல்லாரையும். இன்னும் ஒண்ணு ஒண்ணா போடுற, கை வரலையா? அள்ளி அள்ளி போடு எல்லாத்தையும், டக்கு டக்கு டக்கு. என்ன முறைக்கிற? போடு. போடுறா, உன்கிட்டதான் பேசிட்டு இருக்க அம்மா. போடு. போடு, எடுத்து போடு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போடு. போடு போடு எல்லாத்தையும் எடு. அம்மா ஊத்தி கடுகு போட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டா, நிறைய எண்ணெய் சேர்த்துக்காது, லைட்டா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்க பாருங்க, காஞ்சி மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி தான் போடணும். இந்த காஞ்ச மிளகாய் செமையா இது காரம், அதனால கொஞ்சம் நான் கம்மியா தான் போட்டுருக்கேன். பக்கத்துல வந்து டீ கொதிக்குது. ஐயோ, காஞ்ச மிளகாய் வேற கிள்ளுனேன். மூக்குல ஈக்கில வச்சுக்கணும்னா அவ்வளவுதான். மூக்கு அதுனா கீக்கு. போப்பா, அங்க போ போ. அம்மா செஞ்சு எடுத்துன்னு வரேன். அம்மா போ. அம்மா செஞ்சு
செஞ்சு தருவாங்க, மலையனூர் தருவாங்க. இப்படி செஞ்சுக்கலாம் போயிருக்கா? நான் போனது போயிடுவோம். கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாமா? செய்யாதுன்னா அந்த காணி உலக கடுகு போட்டு பிரிச்சு தந்து கருப்பில் எடுப்பாங்களாம். கருவேப்பிலை போடணும்னு எனக்கு மைண்ட் செட் இல்லை. இவன் தான் கருவேப்பிலை போடுவான். நான் வந்து கருவேப்பிலை போடணுன்னே மறந்துட்டேன். அப்புறம் நீதான் பட் ஞாபகப்படுத்தினா கருவேப்பிலை போடுன்னு. அதனால தான் காட்டு மிளகா போட்டுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்தேன். எனக்கு ப்ரிப்பராக முன்னாடியே கருவேப்பிலை போடணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் முன்னாடியே எடுத்து வச்சுக்க போகிறேன். கீழே போதுன்னு என்ன பண்ணுது பேர் வச்சுன்னு. ஏய் அடங்க மாட்டியா நீ? இப்போ என்ன பண்ணால் அதில் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி மாங்காய் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதும் வந்து அவங்கவுங்க இஷ்டம். சில்லி பவுடர் இவன் என்னை வேலை செய்யவே விட மாட்டான். டீ கொச்சிட்டு குடிக்கலாம். ஹட்சனுக்கு பால் ஆறிடுச்சான்னு பாருங்க. 4 கல் போடணுமா? என்ன கல் போடணும்? உப்பு கல்லா? உப்பு கல், கருங்கல்லி செங்கல்லி போடு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? புளிக்குழம்பு வாசனை வருது. பாப்பா அந்த மிளகா வந்து கருகலமா, லைட்டா தான் கருகுச்சியா. என்ன பண்ணலாம் தெரியுமா? அது மாங்காய் கிச்சடி அள்ளி சாப்பிடுறோம்ல, அப்படியே தொட்டத்துக்கு அந்த காஞ்சி மிளகாவே வச்சு சாப்பிடணும். செம்மையா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா அப்படிதான் சாப்பிடுவோம். சரி பாப்போம். மிளகாத்தூள் போட்டுலாம் இல்லம்மா, காஞ்சி மிளகா போட்டுதான் நல்லா இருக்கும். சட்டில அரிஞ்சு கொட்டி அடுப்புல பண்ணுவீங்களா? காய்ச்சி வெல்லம் போட்டு எல்லாம் வேக பண்ணிட்டு குழம்பு வேக பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு தள்ளி வைப்பாங்க. ஆளுக்கு ஒரு தட்டா தான் வருது வயிறு. சாப்பிட மாங்காய் ஒண்ணும் பண்ணாது இல்லை. இதெல்லாம் சொல்ல மாங்காய் பௌத்துக்கு துண்ணும், ஆனா ஒண்ணும் பண்ணாது. இதெல்லாம் கொண்டே சுட்டு கொடுத்தாங்க. மலாட்டு பயிர் கூட நல்லா வகுத்து குடிச்சு நல்லா தீச்சு கொடுத்துட்டாங்க. வெள்ளம் கொடுத்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ணாது. குடிச்சிரு கொஞ்சம் தான் இருக்குது. அது அடிவண்டல். என்ன மாதிரி நான் எப்பவுமே டீ காஃபிலாம் குடிச்சா அடிவண்டல் வைப்பேன். அது மாதிரி என் பையனும் வைக்கிறான் அடிவண்டல். இப்ப வந்து ஆயா குடிப்பாங்க அடிவண்டல் தான் குடிச்சிருக்கேன். அடிவண்டல் நீ ஒரு மெண்டல். டீ போட்டு குடிச்சாச்சு. அம்மா டீ குடிக்கிறாங்க. எனக்கு வந்து ஈவினிங் ஆனால் பிடிக்க மாட்டேங்குது டீ காஃபிலாம் குடிக்க. காலையிலேயும் இப்பெல்லாம் பிடிக்கிறது இல்லை. எப்பயாச்சும் குடிச்சா குடிப்பேன். என்ன வச்சுனே முடி வச்சு நீங்க வா, வச்சு நீங்க வாயா. வச்சு அம்மா கிஸ் கூட, அம்மா ஹக் பண்ணு. அம்மா அம்மா என்ன பார்த்து சொல்ல? அம்மா சொல்ல. அம்மா 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 சொல்ல. அம்மா அப்பா 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 ஆயா தாத்தா அத்தா சித்தி அம்மா
சொல்லு அப்பா அப்பா ஆ? அம்மா சரி அம்மா கிள்ளி முத்தா கூட அம்மா கிள்ளி முத்தா கூட கிள்ளி முத்தா கொடுப்பிய கிள்ளி இது பாரு அம்மா கிள்ளி முத்தா கூட கிள்ளி காலை கிள்ளி முட்டை கூட கிள்ளி முத்தா கூட அல்வா மாதிரி தான் இருக்குது பட்டு அல்வா வானலோட காட்டு சுடும் உனக்கு தான் சுடும் அஞ்சாம் பருவம் மாதிரி நிற்கிறாரு ஏய் நல்லா இருக்குதா சூப்பர் டேஸ்ட்டு காஞ்சி மிளகா எடுத்து காஞ்சி மிளகா மாங்காய் மாங்காய் காஞ்சி மிளகா ரெண்டாவது கிண்ணம் முதல் கிண்ணம் சாப்பிட்டாச்சா ஒன்று ரெண்டாவது கிண்ணம் உள்ள போகுது இன்னும் அம்மா கூட தராம சாப்பிட்றேன் வெறிக்கு வேடிக்கை பாக்குது மாங்காய் சாப்பிட்டு வயிறு வலி சொல்லி இப்ப அம்மா பார்த்துட்டே இருக்காங்க அதான் வயிறு வலி போகுது ஒழுங்கா சாப்பிட்டுருங்க பிடிக்க இன்னும் வேற கப்பல் போட்டு எடுத்து கையில வச்சு சாப்பிட்டேன் அம்மால நீ முதல்ல சாப்பிடு அப்புறம் நான் சாப்பிட்றேன்ட்டாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்காமா நான் செஞ்சல நான் சாப்பிடணும் அது கேவலமா இருந்துச்சுன்னா நீ சாப்பிடு அது ஒரு வாங்குது நான் சாப்பிடுறேன் இல்லம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்களா சூடா ஆறி வச்சு நான் சாப்பிடல கை எரியுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாய் கசப்புக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான் இது மாங்காய் பச்சடி டேஸ்ட்டாக இருக்குது இருந்த 3 மாங்காவும் குழம்புக்கு தான் வச்சிருந்தோம் ஒன்று ஒரு குழம்புக்கு போடலன்ட்டு நான் என்ன சொன்னேன் மொத்தமாக போட்டுருங்க 10வது நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டேன் காலியாக ஆயிடுச்சு வச்சு பிறகு வாடலோட வச்சுக்கிட்டான் அவனுக்கு கிட்டத்தோடலாம் கொடுக்கக்கூடாது செய்யறதுல பாத்திரம் வாடலோட அவனுக்கு கொடுத்துட்டோம் ஓகே நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாங்காய் சீசன் இது இந்த சீசனில் தான் இதெல்லாம் பண்ணி சாப்பிட முடியும் மாங்காய் சீசன் முடிஞ்சிச்சுன்னா காசு கொடுத்து ஏன் வாங்கி சாப்பிட போகிறீங்க யார் யார் வீட்டிலலாம் மாங்காய் மரம் இருக்கோ பறிச்சு நீங்கள் பண்ணி எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் மாங்காய் மரம்லாம் இல்லை இது வந்து ஒருத்தவங்க பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் மாங்காய் மரம்லாம் இருந்தால் பறிச்சு இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் காரமாக இருக்கும் நல்லா இருக்கும் இது ஆனால் கொஞ்சம் அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க உடம்புக்கு நல்லது இல்லை எவ்வளோ உங்களுக்கு தேவையோ லிமிட்டாக சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா இது வெயில் நாளிலே சூடு வேறு ஒன்றும் இல்லை நக்கி நக்கி சாப்பிட்றோம் ஓகே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வச்சு பாய் சொல்லு வச்சு பாய் சொல்லுப்பா வச்சுட்டு பாய் சொல்லு ஓ சாப்பிட்றோம் பாய் சொல்லுங்க வீடியோவில் பார்க்கலாம்